எல்லாரும் இங்கிலீஷ் நோட்ல ஹோம்வொர்க் முடிச்சாச்சா? முடிச்சாச்சு டீச்சர். என்ன ஒரு 4 பேர் வாயில இருந்து தான் வாய்ஸ் வருது, மத்த பேர் எல்லாரும் அமைதியா இருக்க மாதிரி தெரியுது. 2 நாள் லீவ் விட்டனே, எதுக்கு? என்ன பண்ணீங்க? டீச்சர் எங்க அப்பா இருக்காங்கல்ல. சொல்லு சீக்கிரமா. டீச்சர் எங்க அப்பா இருக்காங்கல்ல. எல சொல்லு என்னன்னு. டீச்சர் எங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ஊருக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க டீச்சர். அதான் என்னால எழ முடியல. எழ முடியலையா? எழுத முடியலையல? சாரி டீச்சர், எழுத முடியல. ஊன ஒரு காரணத்தை சொல்லிடுங்க எல்லாருமா சேர்ந்து. இனிமே என் கிளாஸ்ல எந்த ஒழுங்கினமும் நடக்க கூடாது சொல்லிட்டேன். எக்ஸாம்னா கரெக்டா இருக்கணும், அத மாதிரி ஹோம்வொர்க் கொடுத்தா கரெக்டா நோட்ல இருக்கணும் சொல்லிட்டேன். டீச்சர் நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க நான் எப்படி டிப்பு டப்புன்னு எழுதுறேன்ட்டு. ஆமா, வாய் தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க பாரு, ஒழுங்கா இன்டர்வல் விட்டோன்னா இந்த சைடு வந்துறணும் சொல்லிட்டேன். ஏன் இடத்த ஃபுல்லா அடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? எனக்கு இடம் கட்டணும் நவள கூட மாட்டேங்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? டிபி, உனக்கு இந்த கிளாஸோட ரூல்ஸ் தெரியாது. யாரு சீக்கிரம் வர்றாங்களோ அவங்க தான் முன்னாடி உட்கார முடியும். இங்க பாரு, நான் சீக்கிரமாவே வந்தாச்சு பாத்துக்கோ. எனக்கு பிறந்த நாள் இங்க போய் தான் நான் முன்னாடி நின்னேன். இல்லனா நான் அப்பவே வந்து என் இடத்துல உட்கார்ந்திருப்பேன். ஏன் உட்கார வேண்டினே? நானா தடுத்தேன்? நானே எப்ப பார்த்தாலும் அந்த கடைசில உட்கார்ந்திருக்கணுமா? என் முட்டை கண்ணை எத்தனை தடவை தூக்கி தூக்கி பார்த்தாலும் எனக்கு போர்டுல எழுதி போட்டது சத்தியமா தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் நீ அங்க இருந்து பாரு. நான் எதுக்கு இருக்கணும்? நீ தான் வந்த நாள் முதற்கொண்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க. உன் இடத்தை எனக்கு தள்ளலான்னு பாக்குறியோ? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், அதுவும் இந்த இன்டர்வல் விடுற வரதான் இருப்பேன் பாத்துக்கோ. அதெல்லாம் நான் நவள மாட்டேன். நான் இன்டர்வல்ல பாத்ரூம் கூட போக மாட்டேனே, இங்கே தான் கிடப்பேன் பாத்துக்கோ. அசோக். என்ன? அசோக், அந்த இடம் ஏன் கொளது? நீ கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? நான் ஓரத்துல இருக்க மாட்டேன், உனக்கு தான் தெரியும்ல நான் ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்கேன்ட்டு. எனக்கு சரியாவே கண்ணு தெரியாதா? அங்க வந்து இருந்தோம்னா எனக்கு போர்டே நல்லா தெரியாது, தப்பா நினைச்சுக்கிடாத தீபி. எல்லாருமா சேர்ந்து பிறந்த நாள் அதுவுமா என்ன கடைசி தள்ளிட்டாங்க. மீனு கிட்ட காட்டு பாப்பா, அவ எப்படினாலும் எனக்கு இடம் தருவா. மீனு, மீனு ஒன்னதான கூப்பிடுறேன், காதுக்கு இல்லையோ? தீபி, டீச்சர் பாக்குறாங்க, அமைதியா இரு. டீச்சர் ஒண்ணு பார்க்கல சரியா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல. எனக்கு அங்க இடம் தருவியா? இடமா? எங்க தீபி இடம் இருக்கு? மீனு இப்படி எல்லாம் பண்ணாத சரியா? அது ஏன் இடம் தானே? தீபி, உனக்காண்டி நான் ஏன் மடியில கூட இடம் தருவேன் பாத்துக்கோ. நீ என்ன தப்பா நினைச்சிராத. நான் மட்டும் இப்ப அங்க வச்சு தாவனேன்னு வச்சுக்கோயா, டீச்சர் என்ன நல்லா பாத்துடுவாங்க. அப்புறமா எனக்கு தான் திட்டு விழும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இப்ப சொல்லல, நான் இன்டர்வல்ல தான் சொல்றேன். அத அப்பம் பார்க்கலாம். சரியா உள்ள ஆளுதான், யாருமே இடம் தர மாட்டேங்காங்களா? பூமாரி கிட்ட காட்டு பாப்போம். பூமாரி, பூமாரி, இப்ப ஏன் தேவையில்லாம கத்திட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. இங்க கொஞ்சம் வாயா, நான் அந்த பக்கம் வர போறேன். இங்கயா? எப்படி வர முடியும்? டீச்சர்ல பாத்துட்டு இருக்காங்க, அப்புறம் ஏதாவது சொல்ல போறாங்க. அப்புறமா வேணா வா. அப்ப இன்ட்ரோல வரட்டா? சரி. பூமாரினா பூமாரி தான், அவ தான் என் உண்மையான சிஸ்டர். அவ எனக்காண்டி என்னலாம் பண்ணுவா. என்ன அழகா ஓகே சொல்லிட்டா. இந்த டிபியும் இருக்காள, சரியான ஆளு, வட்டக்கண்ணு. இடம் கட்டதுக்கு எப்படி மழுப்பது? இனிமே இருக்கு, 2 சாக்லேட் தான் 3 சாக்லேட் தான்ட்டு வருவீல, அப்ப மண்டையிலே கொட்டணும். டீச்சர், என்னாச்சு? மீனம்மா வந்திருக்காங்க ஸ்கூலுக்கு. வாங்க. நீங்க? டீச்சர், நான் பூமாரிக்கு அம்மா. பூமாரிக்கு அம்மாவா? டீச்சர், இவங்க எங்க மீனம்மா தான். பூமாரி எப்படி இருக்க? நல்லா இருக்கு மீனம்மா. நீங்க என்னாச்சு இங்க வந்திருக்கீங்க? உன்னை கூட்டிட்டு போலான்னு தாமா வந்தேன். ஐயோ மீனம்மா, என்னாச்சு? என்ன எதுக்கு கூப்பிடுறதுக்கு வந்தீங்க? அது வேற ஒண்ணு இல்ல பூமாரி, தங்கச்சி பாப்பா இருக்கல்ல, அவளை ப்ரீகேஜில வந்து சேர்க்கலான்ட்டு வந்தேன் பாத்துக்கோ. உட்கார மாட்டேங்கிறா, சரியான அடம். நானும் இவ்ளோ நேரம் இருந்து பாத்துட்டேன், அவ அங்க உட்காரவே மாட்டேங்கிறா. ஐயோ பாவமே. மீனம்மா, நீங்க அவ கூட ஒரு நாள் முழுக்க உட்காருங்க, அப்பதான் அவ உட்காருவா. எங்க கண்மணி பாப்பா, அப்புறமா ரித்தி கூட இப்படிதான் அழுதுகிட்டே இருந்தா, அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்தா. அதெல்லாம் எனக்கு தெரியுதுமா, எனக்கும் வீட்ல நிறைய வேலை கிடக்குதுல, இங்கே உட்கார கூட முடியாது. உனக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இல்லையே மீனம்மா, இப்பதான் டீச்சர் கிளாஸே எடுக்க போறாங்க பாத்துக்கோங்க. ஐயோ டீச்சர், நீங்க இப்பதான் கிளாஸ் எடுக்க போறீங்களோ இந்த கிளாஸ்க்கு? ஆமா, இப்பதானே எடுக்க போறேன். இவ்ளோ நேரம் தீபிக்கு பிறந்த நாள்ன்ட்டு இப்பதான் சாக்லேட் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிருக்கா. இனிமே தான் நான் கிளாஸே எடுக்கணும். ஏன் எதுக்கு கேக்குறீங்க? அது இல்ல டீச்சர், பூமாரியே விட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த குட்டி குழந்தை கூட இருந்துக்கிடட்டுமே, கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? ஓ அப்படியா? பூமாரி, நீ அப்புறமா கிளாஸ்ல உள்ள பாடம் எல்லாத்தையும் யாரையாச்சும் பார்த்து எடுத்துக்கிடுவியா? மாட்டேன், எனக்கு கிளாஸ் கவனிக்கலன்னா ஒண்ணுமே புரியாதே. நீ அப்படி சொல்லாத, உங்க மீனவ உன்னை கூப்பிட வந்திருக்காங்கல்ல. ஐயோ பாவம், அவங்க உங்களை எல்லாம் அன்பா இருப்பாங்க.
அவங்களுக்காண்டி நீ இது கூட பண்ண மாட்டியா பூமாரி? நீ பேசாம போ, உன் தங்கச்சி பாப்பா கூட உட்காரு. நீ என் நோட்டை பார்த்து எல்லாம் எழுதிக்கோ. இல்ல ஐஷு, பாடம் நடத்தையில கவனிக்கலன்னா எனக்கு அப்புறம் மண்டையில ஒண்ணுமே யாரு சொல்லி தந்தாலும் அதான் எனக்கு பெரிய யோசனையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உனக்கு சொல்லி தர்றேன் சரியா? நீ இப்போதைக்கு போ. டீச்சர், அவ உங்களுக்கு பயந்து அப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். பூமாரி எப்பவுமே நான் கூப்பிட்டோடே வந்துருவா. அனுப்பி வைக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா டெய்லியும் இதே மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் பிள்ளைங்களை நீங்க உட்காந்து பாருங்க, இல்லைன்னா டீச்சர் கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. அதுக்காண்டி 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களை அங்கே கொண்டு உட்கார வைக்கிறது சரி வராது. அப்புறம் ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்தாங்கன்னா எங்களை தான் பிடிச்சி ஏசுவாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2 நாள் மட்டும் பூமாரி அங்கே இருக்கட்டுமே, அடுத்து வேணா அவ பேசாம இங்கே வந்து உட்கார்ந்துக்கிடட்டும். பாப்பா ஒரு 2 நாள் இருந்தாலும் நல்லா செட் ஆயிடுவா ஸ்கூல்ல. அதனால தான் பார்க்குறேன். முன்னாடி வேற ஸ்கூல்ல சேர்த்திருந்தோம் ப்ரீகேஜி, ஒய்யாம அழுதுகிட்டே இருக்காங்க, யாரும் கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. இங்கன்னா பூமாரி கொஞ்சம் பார்த்துக்கிடுவாளங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு தான் இங்கே மாற்றிருக்கோம். ஓ அப்படியா? பூமாரி உங்களுக்கு என்ன வேணும்? அவன் எனக்கு பொண்ணு தான் வேணும். ஓ அப்படியா? இல்லையா, இன்னொரு பூமாரி வருவாங்களே, அவங்களுக்கு தானே, அவங்க தானே சித்தி, அவங்க கூட தானே இருக்கா இவ. நீங்க அம்மாங்கிறீங்க, உங்க கூட இல்லையில. அது ஒரு பெரிய கதை டீச்சர். பூமாரிக்கு அம்மா கிடையாதுல்ல, அதான் அவ சித்தி கூட தான் இருக்கா. அது தெரியுது, நீங்க புதுசா வந்து அம்மாங்கிறீங்களே, அந்த கதை தான் புரியல. நான் சித்தி தான் வேணும் அவளுக்கு, அம்மாட்டு கூப்பிடுவா அவ்வளவுதான். ஓ அப்படி சொல்லுங்க, சரி சரி. பூமாரி நீ கிளம்புறியா? டீச்சர் நான் கிளம்புனேன்னா அப்ப பாடம் எப்படி கவனிக்கிறது? உங்க அம்மா தான் இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாளும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உன் தங்கச்சி பாப்பா கூட இரு, அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வந்து பாடத்தை கவனிச்சுக்கோ சரியா? சரி டீச்சர், அப்ப நான் போகலாமா? கிளம்பு. பூமாரிக்கு என்ன அழகான வாய்ப்பு, கிளாஸ்ல இருந்து பாடமே கவனிக்க வேணாம், அழகா போய் ப்ரீகேஜில என்ஜாய் பண்ணலாம். எங்க அம்மாவும் இருக்காங்களே, ரித்திய விடையிலையும் சரி கண்மணிய விடையிலையும் சரி என்ன ஒரு நாள் கூட அங்க வச்சதே கிடையாது. அவங்களே வந்து இருந்து அவளை சமாதானப்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு அமைஞ்ச அம்மா அப்படி இருக்காங்க, பூமாரிக்கு அமைஞ்ச அம்மா நல்ல அம்மாவா இருக்காங்க. டீச்சர் கிட்ட சும்மா கேட்டு பாப்போம். டீச்சர். என்ன தீபி? நானும் பூமாரிக்கு துணைக்கு போலாமா? அடி பிச்சு எடுத்துருவேன். தேவைதான், எனக்கு இதெல்லாம் வேணும் தான். ஓவரா சிரிச்சேன்னு வச்சுக்கோயா, என்கிட்ட இருந்து 2 சாக்லேட் வாங்கினீல, 2 கையோட பிடிங்க எடுத்துருவோம் பாத்துக்கோ. ஐயோ தீபி, நான் சிரிச்சேன்னு நினைக்கிறேன், நான் வருத்தம்ல பட்டேன், அழகா செஞ்சேன். முட்டை கண்ணா, எல்லாம் தெரியும் நீ என்ன பண்ணேன்ட்டு, சும்மா ஓவரா நடிச்சுக்கிட்டு கிடக்காத சரியா? தீபி, நான் போய் சிரிப்பேனா? அங்க பாரு, டீச்சர் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, என்ன முறைக்காத நீ. ஐஷு, நல்ல தெளிவா எழுதி வை சரியா நோட்ல, எனக்கு புரியுற மாதிரி. அவ உனக்கு நோட் தரதே பெரிய விஷயம், இதுல வேற உனக்கு நல்லா வேற புரியுற மாதிரி எழுதணுமோ? நான் உன்கிட்ட பேசவே இல்ல, அமைதியா இருக்கியா? நான் அப்படிதான் பேசுறேன், நானும் உன்கிட்ட பேசல, நான் ஐஷு கிட்ட தான் பேசுறேன். ஐஷு. ஐயோ இதுங்க வேற சண்டை ஆரம்பிச்சிட்டுங்களா? பூமாரி நான் தெளிவா தான் எழுதுவேன், நீ கிளம்பு. திமிரு பிடிச்சவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. என்னமோ இவ கூட நான் பேசுன மாதிரி. நான் இங்க இவ கூட பேசலனா, நான் ஐஷு கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் இருக்கு இவளுக்கு. பூமாரி, நீ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நான் வருவேன் சரியா? நல்ல கதையா இருக்க. இல்ல அசோக், நீ அந்த சைடுல நவளு பூமாரி போனதுக்கு அப்புறம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் அப்பவே பூமாரி கிட்ட இடம் போட்டாச்சு. யாராச்சும் அதுல போய் உட்கார்ந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அசோக் தள்ளி போங்க. விடு தீபி, வலிக்குது. பிச்சிரும் பாத்துக்கோ நல்லா. பூமாரி, நான் அந்த இடத்துக்கு வர்றேன் என்ன? சரி வா தீபி. சைலன்ஸ். கிளாஸ்ல எப்ப பார்த்தாலும் சவுண்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்குதுங்க, படிக்கையில ஒரு மூச்சு வராது. வெளியே நின்று கவனிச்சுட்டு இருக்கல தெரியும், இப்ப மட்டும் என்ன சவுண்ட் வருது? அமைதியா இருக்க தெரியாது கிளாஸ்ல, சைலண்டா இருங்க. எல்லாரும் கையில இங்கிலீஷ் புக் எடுங்க. நேத்து உள்ள ஹோம்ஒர்க் என்ன செய்ய கொடுத்தேன் அதை எடுத்து பாருங்க, 5 நிமிஷம். இப்ப சைன் போடுவேன்.